அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 21/1/2025 தேய்பிறை அஷ்டமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் தேய்பிறை அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமையன்று வந்திருக்கிறது. 21/1/2025 செவ்வாய்க்கிழமை மதியம் 12:45 மணிக்கு அஷ்டமி திதி பிறந்து விடுகிறது. ஆகவே செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் பைரவர் சன்னிதானத்திற்கு சென்று தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டை மேற்கொள்ளலாம். 22/1/2025 புதன்கிழமை மதியம் 2:51 மணி வரை இந்த அஷ்டமி திதி இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை என்றாலே ருணம் தீர்க்கும் நாள். கடனை கரைக்க இந்த நாளில் பைரவர் வழிபாடு செய்வது அத்தனை சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும். தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாட்டை இப்போது தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த தேய்பிறை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்யும் போது நமக்கு ஒரு மனதைரியம் அதிகரிக்கும். கடன் சுமையிலிருந்து எப்படியாவது வெளிவந்து விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும். மனதைரியமும் நம்பிக்கையுமே நம்மை பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கான முதல் விஷயம். செவ்வாய்க்கிழமை மாலை வீட்டு பக்கத்தில் இருக்கும் பைரவர் சன்னிதானத்திற்கு சென்று அங்கு இருக்கும் பைரவருக்கு 2 மண் அகல் விளக்குகளில் மிளகு தீபம் கட்டாயம் போட வேண்டும். சிவப்பு நிற சதுர வடிவில் இருக்கும் காட்டன் துணியில் 27 மிளகை வைத்து முடிச்சு போட்டு அந்த மண் அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கோவிலிலேயே சிறிது நேரம் அமர்ந்து கடன் சுமையை தீர்த்து வைக்க வழிகாட்டு கால பைரவா என்று மனமுருகி பிரார்த்தனை செய்துவிட்டு வீடு திரும்புங்கள். வீடு திரும்பியதும் இரவு உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்து விடுங்கள். செவ்வாய்க்கிழமை இரவு நீங்கள் தூங்கச் செல்வதற்கு முன்பாக உங்களுடைய கைகளில் 8 மிளகு எடுத்துக்கொள்ள வேண்டும். 8 மிளகையும் உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு உங்களுடைய தலையை சுற்றி 8 முறை சுற்ற வேண்டும். வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் 8 முறை சுற்றி இந்த மிளகை நெருப்பில் போட வேண்டும். அதாவது வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் மட்டுமே சுற்ற வேண்டும், இடப்பக்கத்திலிருந்து சுற்றக்கூடாது. சின்ன மண் அகல் விளக்கில் ஒரு கற்பூரம் ஏற்றி 8 மிளகையும் ஒன்றாக அந்த தீயில் போட்டு பொசுக்கி விடுங்கள். மிளகு அந்த நெருப்பில் போடும்போது என்னுடைய கடன் சுமையெல்லாம் இந்த நெருப்போடு நெருப்பாக பொசுங்கி போகட்டும் என்று சொல்லிக்கொண்டே மிளகை போட வேண்டும். மிளகு எப்படி அந்த நெருப்பில் வெடித்து சிதறுகிறதோ அதே போல உங்களுடைய கடன் சுமையும் வெடித்து சிதறும். மிளகு வெடித்த பிறகு கற்பூரம் அணைந்த பிறகு அந்த சாம்பலை எடுத்து வெளியில் கொட்டிவிடுங்கள். அவ்வளவுதான் பரிகாரம். கை காலை அலம்பிக் கொண்டு நீங்கள் தூங்கச் செல்லலாம். கால பைரவரையும் குல தெய்வத்தையும் மனதார நினைத்து இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை இரவு செய்து பாருங்கள். அடுத்த தேய்பிறை அஷ்டமி திதிக்குள் நிச்சயம் உங்களுக்குள் இருக்கும் கடன் சுமை ஏதாவது ஒரு ரூபத்தில் குறைந்திருக்கும். கடன் சுமையை திருப்பி தருவதற்குண்டான வழியை அந்த ஈசன் உங்களுக்கு காட்டி கொடுப்பான். அப்படி உங்களுடைய கஷ்டத்தில் ஏதேனும் சிறிதளவு குறைந்தது என்ற திருப்தி உங்களுக்கு வரும் பட்சத்தில் அடுத்த மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதியில் உங்களால் முடிந்த பிரசாதத்தை கால பைரவருக்கு செய்து கொடுத்து வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள். தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை பழ சாதம், இப்படி உங்களால் எது முடியுமோ அதை செய்து கொண்டு போய் கோவிலில் கால பைரவருக்கு நெய்வேத்தியம் வைத்து அந்த பிரசாதத்தை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அல்லது ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். நல்லதே நடக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.